மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் தற்போது இருப்பது கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதி. தமிழகத்தின் தென்கோடி மக்களவை தொகுதியான கன்னியாகுமரியில் ஆரம்பித்த எங்களுடைய சிறப்பு பேருந்து பயணம் மையப்பகுதியான திருச்சியை கடந்து டெல்டா மாவட்டத்துக்குள் பயணப்பட்டு தற்போது வட தமிழ்நாட்டின் மிக முக்கியமான தொகுதியாக இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதிக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். மக்களுடன் இணைந்து மக்களுக்கான பிரச்சனையை பேசக்கூடிய மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் தான் தற்போது நம்ம இணைந்திருக்கோம். கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் வேளாண் சார்ந்த தொழில்களை மையப்படுத்தி மிக முக்கியமான பல்வேறு தொழில்கள் இந்த மக்களவை தொகுதியில் இருக்கின்றன. குறிப்பாக கரும்பு, மரவள்ளிக்கிழங்கு, மக்காச்சோளம், பருத்தி, மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு சாகுபடிகள், வேளாண் சார்ந்த சாகுபடிகள் இந்த மக்களவை தொகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் புதிய ரெவன்யூ டிஸ்ட்ரிக்டாக, அதாவது வருவாய் மாவட்டமாக தொடங்கப்பட்டு ஒரு 3 ஆண்டுகள் தான் ஆகியிருக்கு. இந்த மக்களவை தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன, மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பேசியிருக்கோம். தற்போது இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் நம்முடைய இணைந்திருக்கிறாங்க, அவன்கிட்ட பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க, இந்த மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? குறிப்பாக இந்த மாவட்டம் விவசாயம் சார்ந்த மாவட்டம். பெரிய அளவுக்கு தொழிற்சாலைகள் எதுவும் கிடையாது. விவசாயிகளுடைய உற்பத்தி பொருட்களுக்கு கட்டுப்படியான விலை கிடையாது. விவசாயி உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருட்களை வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு போய் விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. குறிப்பாக இன்றைக்கி மரவள்ளி, அது மூலமாக ஜவ்வரிசி பல பொருட்களை உருவாக்குறாங்க. அருகாமையில் இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்துக்கு அதை ஏற்றுமதி செய்கிறாங்க. அது விவசாயிக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கல. எனவே இந்த மாவட்டத்துக்குள்ளே விவசாய வேளாண் பொருட்களை சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கினால் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த மாவட்டத்துக்குள்ளே ஏற்படுத்த முடியும். விவசாயிகளுடைய உபரி நீரை, மழை நீர், பல்வேறு நீரை தேக்கி வைக்கிறதுக்கான அந்த முயற்சிகளை எடுக்கணும். அருகாமையில் இருக்கக்கூடிய கல்வராய் மலை உள்ளிட்டு அங்கேருந்து இந்த காலங்களில் வறட்சி அதிகரித்து கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே கைக்கான் வளவு திட்டம்னு ஒரு திட்டத்தை உருவாக்கி இந்த மாவட்டத்துக்குள்ளேருந்து கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களை இணைஞ்சு வந்துடக்கூடிய அந்த உபரி நீரை சில காரணங்களுக்காக அங்கே கைக்கான் வளைவு திட்டம்னு உருவாக்கி சேலம் மாவட்டத்துக்கு மடைமாற்றம் செய்திருக்கிறாங்க. இன்றைக்கி கோமி டேமுக்கு வரக்கூடிய அந்த நீர் வற்றி போனதால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாயம் பயிர் செய்ய முடியல. அப்படியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அதை மீண்டும் இந்த மாவட்டத்துக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சிகளை எடுக்கணும். அதே போல் ஏராளமான இளைஞர்கள் படித்து முடித்து விட்டு வேலைவாய்ப்பு இல்லாமல் வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு அவலங்கள் இருக்குது. வேலைவாய்ப்பை தேடி கூலி வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு, இன்ஜினியராக இருக்கலாம், பல்வேறு படித்த படிப்புகளாக இருந்தாலும் கூட இந்த மாவட்டத்தில் அந்த இளைஞர்களுக்கு தேவையான தொழிற்சாலை இருந்தால் வேலைவாய்ப்புகள் உருவாக்க முடியும். அது இந்த மாவட்டத்தில் குறைவாக இருக்கிறது. மைக்ரேஷன் ஆகிறத தடுக்கிறதுக்கு தொழிற்சாலைகள் உருவாக்கி அதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்தால் மட்டுமே தடுக்க முடியும். கல்வராய மலையில் கூட கடுக்காய் கொட்டைகள் விளைகிறது. அந்த கடுக்காய் கொட்டையை பயன்படுத்தி அங்கே ஒரு தொழிற்சாலை உருவாக்க முடியும், சமதளத்தில் ஒரு தொழிற்சாலை உருவாக்க முடியும். வேற என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு? இந்த மாவட்டத்தில் 3 ஆண்டுகள் ஆகியும் பாதாள சாக்கடை வரணும், சேராட்டோகள் வரணும், இன்னும் சில கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு முறையான பேருந்து வசதிகள் இல்லை. இதெல்லாம் அமைத்து தர வேண்டும். முறைப்படி அமைத்து கொடுத்தால் இந்த மாவட்டம் நல்லா சிறப்பாக இருக்கும். கல்வராயன் மலையில் பார்த்திங்கன்னா 15 ஊராட்சிகள் இருக்காங்க. அங்கே இது வரைக்கும் 75 ஆண்டுகள் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு இன்ன வரைக்கும் ஒரு அடிப்படையான வசதிகள் கூட அரசு தரப்பில் வளர்ச்சி பாதை கொண்டு போகலை. அங்கே வசிக்கக்கூடிய மக்கள் பூர்வக்குடி மக்கள். அவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு அடிப்படையான உரிமையாக பட்டா கூட முழுமையாக வழங்கப்படலை. அவங்களுடைய விவசாய நிலங்களுக்கும் வீட்டு மனைகளுக்கும் இது வரைக்கும் பட்டா கொடுக்கல. அங்கே இருக்க மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, வாழ்வாரத்தை தக்க வைக்கிறதுக்கும் அரசு தரப்பில் ஒரு சமவெளியில் இருக்க மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கான ஒரு இடையே ஒரு பாராபட்சமாக மாற்றாந்தாய் கண்ணோட்டத்தை தான் பார்க்குறாங்க. இது வரைக்கும் அடிப்படையாக விஷயங்கள் வசதி வாய்ப்புகளை தீர்வு கொடுக்கல. வெளி மாநிலங்களுக்கு தான் சென்று அவங்க பிழைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் இல்லாதனால அப்படி ஒரு நெருக்கடியாக சொல்ல குடும்பத்தோடு எல்லாம் கொத்தா சொற்ப கூலிகளாக இன்னமும் அந்த நிலை நீடிச்சிட்டு தான் இருக்குது. அங்கே இருக்க மக்களுக்கு வேலைவாய்ப்பை தருவதற்கும் விவசாயம் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி தருவதற்கும் அரசு ஒரு தனி கண்ணோட்டத்தை எடுத்துக்கணும், தனி அக்கறை எடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கோரிக்கையாக நீண்ட நாளாக கேட்டுட்ருக்கோம். மாவட்ட நிர்வாகம், மாநில அரசு இணைந்து என்ன பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியை பார்த்தோம் அப்படின்னா கடந்த 75 ஆண்டுகளாகவே
புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடமாகவே இருக்குது. ஏன்னா இதற்கு முன்பாக ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டமாக இருந்தபோதும் சரி, விழுப்புரம் ராமசாமியார் படையாட்சி மாவட்டமாக இருக்கும்போதும் சரி, கள்ளக்குறிச்சி என்பது ஒரு கடைக்கோடி ஊராகவே இருந்து மத்திய மாநில அரசுகள் பார்வையில் படாமலே ஒதுக்கப்பட்ட ஒரு இடமாகவே இருந்தது. அதனை எல்லாம் மாற்றி தற்போது கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியாக உருவாக்கப்பட்ட பின்பும் சரியான நாடாளுமன்ற வேட்பாளர்கள் இங்கே பணி செய்யாமல் கள்ளக்குறிச்சிக்கு வர வேண்டிய பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையோடையே இருந்து எந்த ஒரு முன்னேற்பாட்டுக்கும் வழிவகுக்காமல் இருக்கின்றன. புதிய மாவட்டமாக, புதிய வருவாய் மாவட்டமாக உருவாக்கப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஆமாம், பிரச்சனைகள் இருக்கின்றன. கடந்த 5 ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசு திட்டங்கள் இங்கு சரியான கள்ளக்குறிச்சி நகரை பொறுத்தவரையும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையும் எந்த ஒரு பணியுமே நடைபெறவில்லை. வேற என்னென்ன கட்டமைப்புகள் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இப்பொழுது மனிதருக்கு எப்படி அடிப்படை உணவு, இருப்பிடம் தேவையோ அதேபோல் கல்வி என்பது ஒரு முக்கியமான தேவை. அந்த கல்வி என்பது இங்கே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு சட்டக்கல்லூரி இருந்தால் இங்கே நிறைய சட்டக்கல்லூரி மாணவர்கள் இங்கே படித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே அரசு பள்ளிகள் நிறைய இருக்கிறது. அந்த சட்டக்கல்லூரி ஒன்று ஏற்படுத்தலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதிகமாக விவசாயிகள் செய்து கொண்டிருக்கிறார். அது வேளாண்மை கல்லூரி இங்கே வென்றால் மிக சிறப்பாக இருக்கும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உட்பட்ட உளுந்தூர்பேட்டை என்ற ஒரு இது கள்ளக்குறிச்சி மாவட்ட வட்டம், உளுந்தூர்பேட்டை வட்டம். அந்த உளுந்தூர்பேட்டையில் இதுவரைக்கும் ஒரு அரசு கலைக்கல்லூரி இதுவரையும் இல்லை. ஏன் என்று சொன்னால் உளுந்தூர்பேட்டையில் 53 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது. உளுந்தூர்பேட்டை சேர்த்து அதுக்கு அருகாமையில் உள்ள திருநாளூர் அது 44, மொத்தம் 92 ஊராட்சிகள் இருக்கிறது. அந்த 97 ஊராட்சிகளும் கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கிறது. அரசு பள்ளிகள் கணக்கு பண்ணிக்கிட்டால் ஒரு மேல்நிலை பள்ளிகள் என்று சொல்லப்போனால் ஒரு 20க்கும் மேற்பட்ட மேல்நிலை பள்ளிகள் இருக்கிறது. ஒரு ஆண்டுக்கு சராசரியாக 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மேல்நிலை படிப்பு முடிக்கிறார்கள். அந்த 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிப்பு உளுந்தூர்பேட்டையில் பெருநகரங்களில் ஒரு நகராட்சி, அந்த உளுந்தூர்பேட்டையில் இதுவரைக்கும் ஒரு அரசு கலைக்கல்லூரி இருப்பது அந்த பகுதி மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. விவசாயத்தில் புரட்சி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. விவசாயத்தில் புரட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலி ஹவுஸ், தோட்டக்கலையில் பார்த்தீங்கன்னா பாலி ஹவுஸ்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பாலி ஹவுஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஊட்டி சைடு போனோம்னா கேரட் அங்கே ஃபேமஸ்ஸு. இப்போ அந்த கேரட் அங்கே விளைவிக்கிறத இங்கே நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த கேரட் நம்மளால் விளைவிக்க முடியும். நான் ஒரு டூர் ட்ரிப்பு போகும்போது ஒரு வேளாண்மை கல்லூரி போய் சுற்றி பார்க்கும்போது அந்த பாலி ஹவுஸ் அங்கே செட் பண்ணியிருக்காங்க. ஊட்டியில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அந்த டெம்பரேச்சர் உள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த குடைமிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே விளையிற ஃபுல்லாக இங்கே விளைய வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஸ்கீமெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு வந்தால் நம்ம மக்கள் விவசாயத்தில் மாற்றத்தை கொண்டு வந்து வருமானத்தை கொஞ்சம் பெருக்கிக்கிட்டு தனக்கான வருமானம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கிக்கிட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவாங்க. ஒரு நாடுக்கும் ஒரு மாவட்டத்துக்கும் கல்வி, சட்டம், வேளாண்மை எவ்வளோ முக்கியமோ அதுமாரி கலை அப்படிங்கிற ஒரு இது முக்கியம். சின்னசேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி சுற்று வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா சிற்ப கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த குடும்பத்தினருக்கும் அவங்களால செதுக்கப்படக்கூடிய சிலைகளுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல அங்கீகாரம் கிடைக்கணும். இது சம்மந்தப்பட்ட ஒரு தொழிற்கல்வி போல் அப்படின்னா அந்த கலையை இன்னும் நம்மள டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு புதிய கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். நன்றி. வேற என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? அது கள்ளக்குறிச்சியினுடைய நீண்ட நெடுநாளைய எதிர்பார்ப்பு கள்ளக்குறிச்சிக்கு ரயில்வே நிலையம் வரணுன்றது. 2005 மத்திய அரசால் அனுமதிக்கப்பட்டு கலைஞர் ஆட்சியிலே பாதி பங்கீடு தருவதற்கு ஒப்புதல் அளித்து அதற்கு அதிமுக ஆட்சியிலே முழு பணமும் கொடுத்தும் இதுவரையில் அந்த திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. இப்பொழுது புதிதாக கள்ளக்குறிச்சி வரை வர வேண்டிய ரயில் பாதையினை பொற்படாக்குறிச்சியிலேயே நிறுத்திவிட்டு ஸ்கீமை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது எதனாலேன்னு தெரியல. அடுத்தது நான் 8 வழிச்சாலை போடுறேன்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து போகிறதுக்கு பூரா விவசாய நிலத்தையும் அழித்து கொண்டு போகிறேன்றாங்க. அதுக்கு அவசியமே இல்லை. உளுந்தூர்பேட்டையிலேருந்து சேலம் வரைக்கும் எடுத்திருக்கிற அகலம் 60 மீட்டர் எடுத்திருக்காங்க. 60 மீட்டர் அக்விசேஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க புதுசாக நிலம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே திருச்சி வரைக்கும் 8 வழி பாதை போடுறதுக்கு இருக்க சாலையை விரிவாக்கம் பண்ணினாலே 8 வழிச்சாலையாக செய்ய முடியும். இது எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் இதை சொல்கிறோம். வேற என்னென்ன தேவைகள் இருக்குது, அதுக்கான தீர்வுகள் என்ன? கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆரம்பிக்கப்பட்டு முறையான அதிகாரிகள் இன்னும் மாவட்டத்திற்கு நியமிக்கப்படவில்லை. இன்னமும் விழுப்புரத்திற்கு செல்ல வேண்டிய நிலையில் அதிகாரிகள்னா யார் யாரை சொல்கிறீங்க?
இப்போ மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க. மாவட்ட ஆட்சியருக்கு கீழே உள்ள மற்ற அதிகாரிகளை மொத்தம் 26 துறைகள் இருக்கிறது. 15 துறைக்கு மட்டும்தான் நீங்கள் இப்போது அதிகாரி இருக்கிறார். இன்னும் 10 துறைக்கான அதிகாரிகள். நீங்கள் எதுவாக இருந்தாலும் விழுப்புரம் மாவட்டத்துக்கு தான் போக வேண்டியதாக இருக்கு. சில இதற்கு விழுப்புரம் தான் போக வேண்டியதாக இருக்கிறது. அந்த நிலை மாற வேண்டும். அதே மாதிரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி இங்கே ஆரம்பிக்கப்பட்டு அங்கு நோயாளிகளுக்கு முறையான சிகிச்சை அளிக்காமல் இன்னமும் சேலத்திற்கும் பாண்டிச்சேரிக்குமே ஃபார்வர்டு செய்யப்படுவதை தவிர இன்னும் முறையான சிகிச்சை இங்கே அளிக்கப்படவில்லை. ஏழைக்கான அந்த ஒரு வாழ்வாதாரம் குறைக்கப்படுகிறது. அங்கு ஆரம்பிக்க அந்த ஒரு நோயாளி போக வேண்டும் என்றால் அதற்கான அடிப்படை வசதியான பஸ் வசதி இன்னும் செய்யவில்லை, அதற்கான ரோடு வசதி இன்னும் செய்யவில்லை, மின்சார வசதி செய்யவில்லை. இப்படி எந்த வசதியுமே இல்லாமல் இன்னும் சொல்லப்போனால் தொலைத்தொடர்பு துறை அங்கு சரியாக இயங்கவில்லை. ஏதாவது ஒரு நோயாளி என்று ஒரு செல்போனிலே தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யாரையுமே தொடர்பு கொள்ள முடியாது. இந்த மாவட்டத்தில் வந்து கோமுகி அணைன்னு ஒரு அணை இருக்குது. அந்த அணையை நம்பி, அந்த நீராதாரத்தை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஏக்கர் கணக்கான விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் இருக்குது. பகுதி மக்களுடைய குடிநீர் ஆதாரமும் இருக்குது. அந்த அணை வந்து கட்டண பிறகு இது வரைக்குமே முழுமையாக தூர்வாரப்படலை. அதில் நிறைய முழுமையாக ஆக்கிரமிப்புகள் நிறையா இருக்குது. இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றணும், தூர்வாரப்படணுங்கிறது நாங்கள் நீண்ட நாளாக அந்த கோரிக்கை கேட்டுட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் அதை நிறைவேற்றப்படலை. அதை தூர்வாரப்பட்டால் இங்கே இருக்க பகுதி மக்களே குடிநீர் ஆதாரத்துக்கும் வழிவகை செய்யலாம், விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்துக்கும் வழிவகை செய்யலாம். நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னும் மண்மேடாக தான் இருக்குது. கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் வேண்டும் நினைக்கிறீங்க? ஒரு அண்ணா சொன்ன மாதிரி மெடிக்கல் காலேஜ்னு ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாங்களே தவிர இன்னும் அதுக்கு உண்டான சிடி ஸ்கேனோ எக்ஸ்ரேவோ இது வரைக்கும் எதுவுமே அங்கே போகல. அங்கேருந்து ஒரு ஆம்புலன்ஸை பிடிச்சி ஒரு 10-20 பேர் சேர்ந்தால் தான் இங்கே கூப்பிட்டு வராங்க பழைய ஜிஹெச்சுக்கு. அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா லேட் ஆகுது. லேட் ஆகும்போது ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுனே தெரியாமல் டாக்டர் முடிச்சுட்டு அந்த ரிசல்ட் வந்தால் தான் கொடுக்க முடியும். அப்படின்போது அவங்களால கொடுக்க முடியல. அதனாலே நோயாளிக்கு பாதிப்பு ஏற்படும். அவசர சிகிச்சைனா நீங்கள் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை போகணும், இல்லைனா ஜிப்மர் போகணும் அப்படின்ற மாதிரியான மெடிக்கல் காலேஜ் கள்ளக்குறிச்சி வந்துருச்சுங்க. அதுக்கு உண்டான சிடி ஸ்கேனு எக்ஸ்ரே இது உண்டான மிஷின் அங்கே எடுத்து போய் ஃபிட் பண்ணல. இன்னும் இங்கே தான் பழைய கள்ளக்குறிச்சி ஜிஹெச்சில் தான் இருக்குது. அது ஒன்று. சில மருத்துவ தேவைகளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஆமாம், இருக்குங்க மருத்துவமனைகளுக்கு. ஆமாம் சார். இன்னொன்று ஜல் ஜீவன் திட்டம்னு கொண்டு வந்தாங்க. அதில் தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா முதலிடம் நம்ம. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா கொரோனா காலமாக இருந்ததால் ஒவ்வொரு வீட்டையும் போயிட்டு வரி நீங்கள் கட்டியிருந்தால் போதும், உங்கள் பில்லு கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு உங்கள் பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. அதுக்கு 14,000 ரூபா வந்து கட்டணுன்னாங்க. ஆனால் இது வந்து அப்போ சொல்லலை. இப்போ எங்கள் வீட்டுக்கு தண்ணி வரல. ஜீவன் திட்டத்தில் குடிநீர் இணைப்புகள் முழுமையாக கிடைக்கல, வரல, தண்ணி வரல சார். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திட்டத்தில் எல்லாமே பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க? கொரோனா காலமாக இருந்ததால் யாரும் போய் கேட்க முடியல. இவர்கள் என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் வீட்டு வரி வசதி இருந்தால் போதும், வீட்டுக்கு ஒரு பைப் லைன் கொடுக்க சொல்லியிருக்காங்க அரசாங்கத்தில் அப்படின்னு சொன்னதும் மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த திட்டத்தினுடைய முழு விளக்கம் சொல்கிறதே கிடையாது. பல இளைஞர்களும் மாணவர்களும் வந்து வெற்றி பெற்று கையில் இருக்காங்க. ஆனால் போதுமான விளையாட்டு மைதானங்கள் இங்கே இல்லை சார். அரசு சார்ந்த விளையாட்டு போட்டிகள் நடத்தினா தனியார் துறையில் போய்ட்டு அந்த கிரவுண்டை வந்து கேட்டு பர்மிஷன் கேட்டு தான் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் போய்ட்டு தான் பசங்க விளையாடுறாங்க. கிராமப்புறத்தில் இருக்கிற இளைஞர்கள் யாருமே கிரவுண்டுக்கு வந்ததில்லை. எங்கள் நகரப்புறத்துலேயுமே வந்து கிரவுண்டு இல்லை, சுத்தமாக கிரவுண்டு இல்லை. கிரவுண்டு வந்து அமைச்சு கொடுக்கணும், அரசு வந்து அமைச்சு கொடுக்கணும். இப்படி அமைச்சு கொடுத்தா இங்கே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்க அனைத்து இளைஞர்களுமே வந்து அரசு வேலைக்கும் போவாங்க, அந்த விளையாட்டுத்துறையிலையுமே சாதிப்பாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை பகுதியில் தான் சிப்காட்டுன்னு ஒரு தொழிற்பேட்டை இருக்குது. அங்கே வந்து நிறைய வேலைவாய்ப்பு வந்து உள்ளூர் மக்களுக்கும் சரி, அதை சுற்றி உள்ள கிராமங்களுக்கும் சரி வேலைவாய்ப்பு வந்து சரியாக கிடைக்காம இருக்குது. வரும் ஆட்சியாளர்கள் வேலைவாய்ப்பை உருவாக்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மலையில் 15 பஞ்சாயத்துகள் இருக்குது, 175 குக்கிராமங்கள் இருக்குது. ஏராளமான கிராமங்களுக்கு இப்போ சாலை வசதி கூட கிடையாது. இங்கேருந்து கள்ளக்குறிச்சியிலேருந்து வெள்ளிமலை போகிறவரில் மலைக்கான தோற்றம் இருக்கும். அந்த வெள்ளிமலைன்ற சிட்டியிலேருந்து கிராமங்களுக்கு பிரிந்து போகிற 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டருக்கு நடந்து தான் போகணும். இதுவரையில் நடந்து தான் போகணும். போக்குவரத்து என்பது அரசு போக்குவரத்து எதுவுமே கிடையாது, சாலை வசதிகள் கூட கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட சூழலில் விளை வைக்கிற பொருளையும் கொண்டு விற்க முடியாது. அவர்களுக்கு இந்த மழையை நம்பித்தான் சில பயிர்கள் பண்ணுவாங்க, வானத்தம்பி பண்ணுறது. இப்போ அதுவும் குறைஞ்சி போச்சு. ஸோ அவர்களுக்கு அடிப்படை தேவைகளை விட பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு வருமானம் இல்லை. எனவே அவர்கள் இங்கேருந்து ஆந்திராவுக்கு பெங்களூருக்கு மிளகு ஒடிக்கிறதுக்கு போகிறாங்க. அங்கே ஏராளம் பேர் மரத்தில் ஏந்து கீழே விழுந்து பல பேர் இன்றைக்கும் பல கால் உடைஞ்சி கை உடைஞ்சி ஊனமாக இருக்கிறாங்க. இது தேவை. அவனுடைய பசியை போக்குறதுக்கு வேறு வழி இல்லை, போய்கிட்டுருக்காங்க. இன்றைக்கி ஒரு கிராமத்துக்கு ஒரு உதவி ஏதாவது இருப்பாங்க, செத்து போயிருப்பாங்க. இல்லைன்னா பல கிராமங்களில் பல இளைஞர்கள் ஆண்டு கணக்காக ஆந்திரா சிறையில் இருக்கிறாங்க. ஆந்திரா சிறையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னை வரலையும் வீட்டுக்கு வர முடியல. அதாவது கணவன் இருந்தும் தவறுன்னு தெரிஞ்சே தான் போகிறாங்களா?
சில பேர் கேட்குறோம், ஏன்னு கேட்டால் அதுதான் சொல்கிறாங்க, வறுமை தான் எங்களுக்கான வேலை வாய்ப்புகளும் வருமானமும் இருந்தால் நாங்கள் அதை போய் செய்கிறோம். இது அரசு தொடர்ந்து இது பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மீட்கிறதுக்கு ஜாமீன் போட்டு கொண்டு வரதுக்கான முயற்சிலாம் இருக்குது. ஆனால் அவருக்கான வாழ்வாதாரத்தை போக்குறதுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அதான் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம். இப்போ மருத்துவ வசதி நீங்கள் எங்கேயாவது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மலையில் அவ்வளோ பெரிய கிராமத்துக்கு ஒரே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் தான் இருக்குது. 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டருக்கு பிரசவத்துக்கு வரணுன்னா உயிர் போயிடும். அந்த மாதிரியான ஒரு நிலைமை அங்கே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரியில் கூட இன்றைக்கும் நீங்கள் போய் அந்த பதிவேட்டில் பார்த்தீங்கன்னா 3 பேர் 4 பேர் இறந்துருப்பான். அது காரணம் ஹார்ட் அட்டாக். அதுக்கான மருத்துவர் இல்லை. நீங்கள் சொன்னீங்க வறுமைன்னு சொன்னீங்க. இந்த வறுமையை ஒழிப்பதற்கான திட்டங்களை அரசு மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்களா? சார் உதாரணத்துக்கு அது வறுமைங்கிற பிரச்சனை அங்கே இருக்க மக்கள் முழுமையாக வந்து விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க. விவசாயத்தை நம்பி இருக்க மக்கள் காப்பு காடுங்கிற பேரில் வனத்துறை வந்து கட்டுப்படுத்தி அவங்க நிலங்களை கையகப்படுத்திக்கிறாங்க. இங்கே இருக்கவங்களுக்கு ஒரு குடும்பத்துடைய குறைந்தபட்ச வருவாய் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? குறைந்தபட்சம் அன்றாட கூலிகள் பார்த்தீங்கன்னா 300 ரூபா 350 ரூபா வரைக்கும் இருக்குது சராசரியான ஒரு கூலி. அதுக்கு மேலே இன்றைக்கி இருக்க விலைவாசியில் அது போதாத ஒரு விஷயம். அதை வச்சு குடும்பம் நடத்துறது, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, திருமணம், சுப நிகழ்ச்சிகள் மேற்கொண்டு விஷயங்களை செய்கிறதுக்கான சூழல் இல்லை. பெரும்பாலுமே இந்த மாவட்டத்தில் இருக்க மக்கள் இங்கேருந்து வாழ்வாதாரம் இல்லாத போது வெளி மாவட்டம் வெளி மாநிலம் தான் வேறு ஊர் போய் தான் கிராமப்புறங்கள்லேருந்து வேலைக்கு போகிறாங்க. அங்கே தான் தொழிலாளர்களாக இருக்காங்க. அந்த கூலியில் வச்சு தான் ஈடுபடுத்தி சரி செஞ்சுக்கிறாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களின் வணிகர்களின் வேண்டுகோளாக இருந்த ரயில்வேயும் அறிவிக்கப்பட்டு அனைத்தும் எடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கும் பொழுதும் திடீரென்று தடங்களாக நிற்கிறது. அது தவறான இதாகும். அது மட்டுமல்லாமல் தமிழக அரசு தற்போது இதனை கள்ளக்குறிச்சியில் நகருக்கு பணத்தினை செலுத்திவிட்டாலே கள்ளக்குறிச்சிக்கு ரயில் வரக்கூடிய நிலைப்பாடுகளும் வரும். தொடர்ந்து செல்லக்கூடிய திருவண்ணாமலை மார்க்கம் அடுத்தக வேறு எந்த இணைப்பு உளுந்தூர்பேட்டை இணைப்பாக இருந்தாலும் செயல்படுத்தக்கூடிய நிலை இருக்கும். அத்திட்டமும் முழுமை பெறும். அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் கள்ளக்குறிச்சியில் செயல்பட்டாலும் முழுமையடையாமல் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளே இதுவரை நடந்து வருகிறது. ஆனால் கள்ளக்குறிச்சி மக்களுக்கும் வணிக பெருமக்களுக்கும் பொதுநல சங்கங்களுக்கும் ஒன்றும் தெரியாமல் இருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பார்த்தோம்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகமும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகமும் இது வரைக்கும் முறையான கட்டடங்கள் இல்லை. ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள SC ST மாணவர்களுக்கான ஒரு வேலைவாய்ப்போ எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை. முத்ரா லோன் மக்கள்கிட்ட போய் சேர்ந்த அளவுக்கு கூட தாட்கோ லோன் ஒன்று இருக்குது. அது இது வரைக்கும் இந்த இளைஞர்களுக்கு உண்டான வேலைவாய்ப்பும் கொடுக்கல. இதுக்காக ஒதுக்கப்படுற நிதி இதுக்கு முறையாக பயன்படுத்தப்படாமல் திருப்பி மாநில அரசும் திருப்பி அனுப்புது, மத்திய அரசும் அதை கண்டுக்காமல் மற்ற இதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு உரிய வேலைவாய்ப்பும் அந்த லோனையும் கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும்னு கேட்டுக்கிறோம். இதை நீண்ட நாள் கோரிக்கையாக வைக்கிறோம். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில் கல்வியில் பின்தங்கிய மாவட்டமாக இருந்துச்சு. ஆண்கள் படித்தாலும் பெண் பிள்ளைங்க வந்து 10th 12th முடித்தாலும் நிறைய பிள்ளைங்க படிக்காது, கிராமத்தில் உள்ள பிள்ளைங்க. ஆனால் இப்போ வந்து நிறைய தனியார் கல்லூரியும் வந்துருச்சு, நிறைய கவர்மெண்ட் காலேஜும் வந்துருச்சு. தனியார் கல்லூரியில் வந்து நிறைய பஸ் வசதி இருந்தாலும் அந்த பஸ் ஃபீஸ் கட்டுற இது வந்து பேரண்ட்ஸ்க்கு முடியல. அதனால் பிள்ளைங்க எல்லாமே அவுட் பஸ்ஸை தேடி போகிறாங்க. அந்த அவுட் பஸ் பார்த்திங்கன்னா நேரத்துக்கு வர்றதில்ல. காலேஜ் முடிஞ்சு ஒரு 2 hours வந்து அந்த பிள்ளைங்க காலேஜ் முடிஞ்சு வெயிட் பண்ணுறாங்க. அந்த வெயிட் பண்ணுறதுலையும் அவங்க வந்து அந்த படியில் ரொம்ப தொங்கிட்டு போகிறாங்க. பிள்ளைங்களுக்கு எப்படி இப்போ வந்து பெண்களுக்கு வந்து இலவச கட்டணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதே மாதிரி இந்த பெண் பிள்ளைங்களுக்கு தனியாக ஒரு பஸ்ஸு மட்டும் விட்டாங்கன்னா அந்த பிள்ளைங்களுடைய கல்வி நல்லாயிருக்கும், அவங்க தொடர்ந்து படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். மிக்க நன்றி. சின்னசேலம் வட்டம் மாத்தூர் கிராமத்துலேருந்து வரேன். அந்த மாத்தூர் கிராமத்தில் தீண்டாமைன்னு ஒரு சுவர் எழுப்பி தலித் மக்கள் வந்து ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திருக்காங்க. அதனால் பல வழக்குகள் சந்தியாச்சு, பல போராட்டங்கள் எடுத்தாச்சு. இன்னும் அந்த பிரச்சனை தீர்வு காணலை. அது பொய் வழக்கு 10 பேர்த்து மேலே பொய் வழக்கு போட்டு மக்களை வந்து சிறைக்கு அனுப்பிச்சி விட்டு இன்றைக்கி வந்து அந்த மக்களோட வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓட்டு கேட்டு வரவங்க இன்றைக்கி வராங்க. இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைக்கான யாரும் வரல. அதனால் இந்த ஊர் பொதுமக்கள் தேர்தலை புறக்கணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. எந்த ஊர் நீங்கள்? மாத்தூர். தேர்தலை புறக்கணிக்க உங்களுடைய ஊராட்சி? எங்கள் ஊராட்சி, என்னுடைய ஊராட்சி. எங்கள் ஊராட்சியில் தேர்தலை தீண்டாமை சுவரை வந்து இன்னும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படலன்னு சொல்லி நீங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறீங்க? ஆமாம். ஓகே. வாக்குச்சாவடி போக முடியாது எங்களால். அந்த வழியாக தான் நாங்கள் போகணும். அந்த வழியால் எங்களால் போக முடியலை. நாங்கள் ஓட்டு போட வரலன்னு சொல்லிட்டு எங்கள் மக்கள் அப்படியே நிற்கிறாங்க. உளுந்தூர்பேட்டை தொகுதியில் பார்த்திங்கன்னா பழைய விமான ஓடுதளம் இருக்குது. அந்த ஓடுதளமானது கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் நிலம் உள்ளது, அரசு நிலம். அது எப்போனா 2ஆம் உலகப் போர் அப்போ பயன்படுத்தப்பட்டது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய NLC நெய்வேலி சுரங்கம் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அந்த ஓடுதளத்தை பயன்படுத்தி தான் அங்கே வந்து அந்த சுரங்க நிலையத்தை ஓப்பன் பண்ணார். அப்போ ஏற்பட்ட அந்த விமான நிலையம் எந்த பயன்பாடும் இல்லாமல்
கிடைப்பில் போடப்பட்டுள்ளது. ஸோ எங்களோட முக்கியமான கோரிக்கை என்னென்னா, ஸோ அந்த விமானம் ஓடுதளத்தை பயன்படுத்தி பயணிகளுக்கான விமான நிலையம் அமைக்க முன்வர வேண்டும். அப்படி விமான நிலையம் அமைக்கும் பட்சத்தில் உளுந்தூர்பேட்டை தொகுதியின் வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது என்பது என்னோட தீர்க்கமான கருத்து. வெள்ளிமலையில் மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உலக புகழ்பெற்றது கூவாகம் என்ற ஒரு உளுந்தூர்பேட்டை தாலுக்காவில் கூவாகம் என்ற ஒரு கிராமம் இருக்குது. அது திருநங்கைகள் வந்து அங்கே கூவாகம் அது சுற்றுலாத்தலமாக மாற்றலாம். அது இல்லாமல் இந்த கல்வராயன் கூட வந்துட்டு அது எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உளுந்தூர்பேட்டையில் இப்போ ஒரு ரயில்வே நிலையம் நிறுத்துது. என்ன ரயில்னா கொல்லம் ரயில் மட்டும் தான் நிற்குது. உளுந்தூர்பேட்டை நாகர்கோவில் வரைக்கும் போகலாம். மும்பையிலேருந்து ஆரம்பித்தா வந்து இப்போ நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் வரைக்கும் போகுது. அனைத்தும் ரயிலும் வந்து நிற்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு வந்து செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்டவைகளை அதிகப்படுத்த வேண்டும். அதற்கான எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதேபோல் வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும், விளையாட்டு மைதானங்கள் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விதமான கோரிக்கைகள் இந்த மக்களவைத் தொகுதியில் இருக்கின்றன. மீண்டும் மற்றொரு மக்களவைத் தொகுதியிலிருந்து மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் இணையலாம். நன்றி, வணக்கம்.